ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெஸ்ட்லாம் எப்படி போட்டுட்ருக்கீங்க? டெஸ்ட்டு பேட்செல்லாம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஷெட்யூலோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பிக்கப் பண்ணி ஸ்பீடாக நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்க முடியாமல் பேலன்ஸ் இருந்தாலுமே கூட அதையும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் மற்ற டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு போய்கிட்டே இருங்க. உங்கள் இன்ஸ்டியூட்டில் மட்டும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்கள வச்சு ரேங்க் லிஸ்ட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதோட லிஸ்ட்டு. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போனதில் வச்சு பார்த்தா ஒரு 50,000 பேர் அப்டேட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. 3 மந்த்துக்காக வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த 50,000 பேர் தான் நமக்கான போட்டி. இந்த 4 மந்த்தில் உங்களால் எவ்வளோ சிலபஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் 3 மந்த்தில் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்போ அப்டேட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோன்னா ஒரே மார்க்லேயே 200-300 பேர் வருவாங்க. இப்போவே உங்களுக்கான கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எய்மாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் 11th எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு 11th 12th எக்கனாமிக்ஸ் தான் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் எக்கனாமிக்ஸ் புக்கை பார்க்குறப்ப உங்களுக்கு சில டைம் போர் அடிக்கலாம், படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அந்த டைம்லாம் நீங்கள் நோட்டில் ஒரு பேஜில் இப்போ நான் காமிக்கிற மாடல் மாதிரி இயர்ஸ் ஒரு சைடும் அதோட டேட்டாஸ்லாம் மற்ற சைடும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் 5 டெஸ்ட்டு போட்டிருக்கேன். எனக்கு மேக்ஸ் தான் அடி வாங்குதுன்னு தெரியுது. மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட படித்ததும் போய் ஒரு கெஸ் பண்ணி கூட அடிச்சிட முடியுது கொஷின்ஸு. பட் மேக்ஸ் நம்ம நல்லபடியாக போட்டு பார்த்து லாஸ்ட் வரைக்கும் ஆன்சர் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது ஆன்சர் கரெக்டாகவே வருது. என்னோடய டெஸ்ட்டு 5ஓட மார்க்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. தமிழ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் தமிழ் தானே அப்படின்ட்டு இந்த வீக்கு ஃபுல்லாக எனக்கு மேக்ஸு போட்டு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். டெஸ்ட்டுக்கு எதுவுமே படிக்கவே இல்லை. ஸோ ஓகே, ஈவினிங் 3 o'clock ஆகிடுச்சு. 11 மணிக்கே டெஸ்ட்டு போட்டு விட்டாங்க. ஒன்றுமே படிக்கலை. ஓகே, டெஸ்ட்டு படிக்காமல் அட்டன் பண்ணால் எவ்வளோ மார்க் வருது அப்படின்ட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போதே ஒரு 30-40 தான் வரப்போகுது அப்படின்ட்டு தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக கரெக்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 83 வந்தது. இது உண்மையிலே ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது தான். கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்களான்னா கிடையாது. அவங்கவுங்கள நம்பி யார் எஃபெக்ட் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மந்த்து உங்கள் சக்ஸஸ் பின்னாடி போகுதுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்லா லெசன்ஸ் டீச் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியாத லெசன்ஸை கூட சூப்பராக நடத்துவாங்க. வீக்லி ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. மினிமம் ஒரு 10,000ஆவது பே பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இதில் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அதை விட ரொம்ப டேஞ்சர். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு வேணால் ஒரு 5 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 5 மெம்பர்ஸும் ஒரு இன்ஸ்டியூட்லேயும் அந்த 5 பேரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலம் உங்களுக்கு பிடிஎஃப் ஒரு 5 இன்ஸ்டியூட்டோட பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தவங்க வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இன்னொரு சப்ஜெக்டில் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு போட்டியோடு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நான் பார்த்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டை நம்பி படித்தவங்களோ அப்படிலாம் கிடையாது. நம்மளை நம்பி நம்ம படிக்கணுன்னா கூட சில டைமு நமக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி டீம் ஒர்க்காக நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நானும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணப்போ அந்த டைம் மட்டும்தான் நான் நிறைய சிலபஸ் கவர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் மேக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஜிஎஸ் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கே பேசும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிங்க. டிஎன்பிஎஸ்சியில் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு, எனக்கு வராத சப்ஜெக்ட்டுன்னு எதையும் நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சியில் எது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த டைமில் தான் எழுந்திரிச்சு படிக்கணும், இத்தனை மணி நேரம் தான் படிக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. மினிமம் மேக்ஸிமம் மெத்தட் வச்சுக்கோங்க. மினிமம் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுது, மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுது, அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் போடுங்க. இன்றைக்கி 5 hours படித்தீங்களா, நெக்ஸ்ட் டே ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா படிக்க பாருங்கள். ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 8 hours படிங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சிலபஸ்லாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு ஆஃப் படிச்சிருக்கீங்க, இப்போ ரிவிஷன் பண்ணுற கண்டிஷன்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் ஃப்ரீயாக படிக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். மெயின் டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க. மேக்ஸில் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, மைண்டு கால்குலேஷன் பண்ணி மேக்ஸ் போடுறாங்க.
பட் எனக்கு நீங்கள் இப்போ தான் மேக்ஸு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா மெத்தடு பெஸ்ட்டு. ஒரு 10 ஃபார்முலாவை மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குது தான். பட் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு தாண்டி வந்தால் தான் அடுத்து உங்களுக்கு ஷார்ட்கட்டு மைண்டு மெத்தடு கால்குலேஷன்லாம் வரும். இந்த 2025ல் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு காடை ப்ரே பண்ணிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.